ரைட். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இன்றைக்கு இந்த சீனிக்காராக்கள்ற விஞ்ஞானம் எப்படி இருக்கணும் இந்த தான் பார்க்க வரும். இந்த சீனியை பற்றிலாம் காய்ச்சாச்சு கூட. இப்போ கூட பேர் சொல்கிறாங்க சீனிக்காராக்களை எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கட்டாயம் சொல்லுங்க சார் சொல்லி. சரியானே? இப்போ அதில் பிரதானமாக உங்களோட கையில் எல்லாருக்கும் தந்திருக்கு இதாரிக்கு. இப்போ இந்த உணவு தட்டு நிறைய இதில் பாருங்க. இதில் அந்த மாப்பொருள் இருக்கு தானே, சோறு அல்லது இடியாப்பம் அல்லது கிழங்கு, இப்படி இந்த மாப்பொருள் பிங்கான்ல காவாசிக்கு தான் இருக்கும். பிங்கான் நிறைய கீழுக்கு சோறை வச்சு மேலே ஹரி வைக்கிறது இல்லை, அந்த பிஸ்னஸ் இல்லை இது. அதாவது பிங்கான்ல நாலா பொறிச்சு ஒரு பங்குக்கு தான் மாப்பொருள் இருக்கும். சரியா? அது ஏன்னு சொல்லி சொன்னா, நம்ம அந்த சீனிக்காராக்களுக்கு ஒரு நாளைக்கு 2000 கலோரி சக்தி தேவைன்னு சொல்லி சொன்னா, அதுல 10% தான் 200 கலோரி சீனியால வரணும். சீனிண்டா மாப்பொருள், சீனி, இனிப்பு எல்லாம் சேர்த்து 200 தான் வரணும். 2000 200 10% தான் இந்த மாப்பொருளால அல்லது இனிப்பு பதார்த்தத்தால வரணுமா. மிச்சம் 1800 எண்ணெய் சாப்பாடு மற்றது புரத உணவுகள் அதுகளால வரணுமா. சரியானே? இப்போ மரக்கறிகள் அதுகள்ல இருந்து வரணும். பிரதானமா அந்த மாப்பொருள்ல இருந்து வர்றது 200, மிச்சம் குறைய 10%. அப்ப நாம அப்படி இல்லையே. என்ன, இப்போ நோமலா நாம எடுக்கிற ரைஸ் எடுத்தாலே அதுலேயே 200 வந்துடும். சரியானே? ஒரு பகல் சாப்பாடுக்கு எடுக்கிற ரைஸ்ல ஒரு 150 கிராம் ரைஸ் நம்ம நோமலா எடுக்கிற பிங்கானுக்கு எடுத்தோம்னாலே அதுலேயே 200 வந்துடும். அப்ப இங்க டீக்குள்ள போட்ட சீனி, அப்ப நம்ம எடுக்கிற உணவுல இந்த மாப்பொருளால வார கலோரி கூட, அதை குறைக்கணும். அதான் முக்கியம். அப்ப அந்த பிங்கான பாருங்க, அரைவாசிக்கு என்ன இருக்கு? அரைவாசிக்கு மரக்கறி இருக்கு, இலை வகை. சரியானே? இலக்கறிகள். அதே மாதிரி மற்ற மரக்கறிகள் பயத்தங்காய், அவரைக்காய், போஞ்சி அல்ல வெண்டிக்காய், அப்படி மரக்கறி. சரியானே? இல்லை பார்த்த விளங்க என்ன, அல்ல பச்சை ஏதாவது சம்பல் கரட் அதில் வச்சிருக்கு. அந்த பிங்கால பாருங்களேன், அந்த மஞ்சள் திரு கரட் என்ன, அங்கால போஞ்சி அல்ல பயத்தங்காரி, இலக்கறி, கீரை இருக்கு. அப்ப இப்படி எங்கட உணவு தட்டுல அரைவாசிக்கு மரக்கறி வகைகள் இருக்கணும், கீரை வகை இருக்கணும், இலை வகை இருக்கணும். இப்படி நாம சாப்பிட்றோமா? சாப்பிட்றோம் இல்லை. அதாலதான் நம்ம சீனி 250 300. எல்லாருக்கும் காலையில சாப்பிடாம பார்த்து போட்டு 120 130 நெல்லம் போட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் கால் திமுக்குது, கண் பார்வம் மங்குது, எல்லாம் நடக்குது. ஏன்னது சாப்பிட்டதுக்கு பிறகு பாக்குறதெல்லாம் 280 300 310 இப்படிதான் தெரியும். சாப்பிட்டு 2 ஹவர்ல வராங்க தானே, பின்னரங்களை மருந்தெடுக்க வர டைம்ல செக் பண்ண இரவைக்கு சீரியஸா வருத்தங்களுக்கு அட்மிட் ஆகக்குள்ள பார்த்தோம்னா 300 350 இருக்கு. அப்ப சொல்றாங்க, நான் இப்ப வேற டீ குடிச்சேன் சார், அதான் 350. அந்த டீ தான் பிள்ளையான டீ, அந்த டீயை தான் குடிக்கப்படா. நீங்க அதுக்கு நியாயம் சொல்லவே இல்லை. இப்ப நான் வேற சாப்பிட்டு போட்டு வந்தேன், அதான் 300டா. அந்த சாப்பாடு பிள்ளையான சாப்பாடு 300 வரப்படா. சாப்பிட்டா இப்படி சாப்பிட்டா 300 வராது. இப்படி நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களோட 180 200 குறையத்தான் தெரியும். ஆகவே ஆக முக்கியம் இந்த உணவு தட்டு. உணவு சாப்பிட மெயினா பகல் சாப்பாடு தான் நீங்க இப்படி சாப்பிடுவீங்க. என்ன, காலையில இரவைக்கும் லைட்டா போகும். அப்ப பகல் சாப்பாடு உங்களோட உணவு தட்டை நீங்க மாத்தி அமைக்காட்டி நம்ம சீனிக்கு எங்க மருந்து எடுத்துமே இல்லை. எல்லாருமே என்ன செய்யறோம்னா, நெல்ல குளிசை தாங்க சார், இதை விட கொஞ்சம் சீனியை குறைக்கிற குளிசை. அப்படி இல்லை. சீனியை நீங்க குறைக்கணும். டாக்டர் சீனியை குறைக்கல, டாக்டர் சீனியை டாக்டர் குறைப்பார், உங்களோட சீனியை நான் குறைக்கல. சரியானே? அப்ப நீங்க குறைக்கணும். அப்ப சொல்றா அப்படின்னு சொல்லிச்சுன்னா, குறையுது இல்லை சார்ந்தா குறைக்கன் இல்லை சார் சொல்லுங்க, குறைக்கன் இல்லைன்னு சொல்லணும். நான் குறைக்கன் இல்லைன்னு சொல்லுங்க. சீனி குறையுது இல்லைன்னு சொல்ல வேணாம். சீனி எப்படி சும்மா குறையுது, நீங்க என்ன குறைக்கணும். அப்ப எல்லாரும் சொல்றேன்டா சீனி கூடிட்டு சார், நல்லா குறைக்கிறது குடிச்சுதாங்க. இந்த ரெண்டும் பிள்ளையானது. சீனி கூடையும் இல்லை, நீங்க கூட்டின சீனிய குறைக்கிறது குளிசை இல்லை, நீங்க குறைக்கணும். சரியானே? இப்படியே குளிசையை கூட்டி போறானா, 2க்கு குறையாட்டி 3 3 குறையாட்டி 4 சாதிக்கு குறையாட்டி இன்சுலின் இப்படியே கூட்டி போகலாம். நீங்க இந்த மாப்பொருளையும் இனிப்பையும் குறைச்சா சரி. சரியானே? ஒரு ஆள் ஒரு நாளைக்கு 6 தேக்கரண்டி இருக்குதானே, 6 தேக்கரண்டிற சீனிற சக்தியா நான் சொன்னது முன்னால. இப்ப நாம 2 டீக்கு கதைக்கப்படாது, சொல்றதை கேட்கணும். நாம டீக்குள்ள என்ன செய்யறோம், ஒரு ஆள் குடிக்கிற டீக்கு 2 அல்லது 3 தேக்கரண்டி போடுறீங்க. தேக்கரண்டி சின்ன கரண்டி, ஒரு கரண்டி போட்டீங்கன்னா உங்களுக்கு இனிப்பு காணாண்டு போட்டீங்கன்னா 2 கரண்டியை போடுறீங்க. சில ஆக்கள் 3 கரண்டி போடுறாங்க ஒரு டீக்கு, ஒரு டீ அல்லது பிளேன் டீ அல்லது ஒரு ட்ரிங்க்குக்கு.
தயிர் அடிச்சு குடிக்குங்க அல்லது ஏதாவது கலந்து குடிக்குங்க. ஒரு ரெண்டு ரெண்டு குடிச்சிங்கண்டாட்டி அதுலயே 6 கரண்டி வந்துடும். அப்ப சோறு அதுல வாரு சீனி, காலை சாப்பாட்டுல வாருது, பகல் சாப்பாட்டுல வாருது, இரவு சாப்பாட்டுல வாரு சீனி எல்லாம். அப்ப சீனி கூடுது. ஆகவே பிளேன் டீ அடுத்தது நீங்க குடிக்கிற ஏதாவது கலந்து குடிக்கிறது ஒன்றுக்கும் சீனி அறவே போடப்படாது. நீங்க கொஞ்சம் போடையலாம். இனிப்புக்கு தேவைண்டா ஈச்சம்பழம் ஈத்தானே, அதுல அந்த அஜுவா கருப்பு சின்னது, அந்த ஈச்சம்பழம் இனிப்பு குறைய. மற்ற சுகரிங்கிறதெல்லாம் இனிப்பு கூட. பானி வடியுது, தொட்டா பிசு பிசுக்குது, அதெல்லாம் இனிப்பு கூடது. சரியானே? அப்ப அந்த ஈச்சம்பழம் ஒன்றோட டீயோ பிளேண்டியோ குடிங்க. சரியானே? அப்படி நீங்க பழகுங்க. சீனி குறைச்சி போட்டேன்னு அது அறவே சரி வரா. சரியானே? குறைச்சி போட்டோங்கிறது நீங்க குடிச்சு போட்டு பாருங்க எத்தனை இருக்குன்னு செக் பண்ணி சீனி கூட இருக்கும். ஆகவே நீங்க காலையில எழும்பி டீ குடிக்கிற டைம்ல சரியானே ஃப்ரெஷ் மில்க் குடிச்சான்னு எல்லாம் பசுப்பால் நெல்லாம் சாயம் போட்டா தானே உங்களுக்கு சில வேலை இனிப்பு தேவைப்படும். சாயம் போட நமக்கு வெள்ளை மில்க் குடிச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு இனிப்பு தேவைப்படாது. சாயம் போடக்குள்ள கசப்பு, அதுக்கு திருப்பி இனிப்பு. அப்ப அதால நீங்க வெள்ளை மில்க் ஒரு கிளாஸ் குடிங்க காலையில. குடிச்சிட்டு 8 மணிக்குள்ள காலை சாப்பாடு சாப்பிடணும். சரியானே? இப்ப காலை சாப்பாடுக்கு நீங்க கடலை, பயறு, கவுப்பி அதுகளில் இந்த இனிப்பு தன்மை குறைய, மாப்பண்டம் மாச்சத்து குறைய. அப்ப காலையில நீங்க டீயோட பிஸ்கட் சாப்பிட்ற வேலை, பட்டர் சாப்பிட்ற வேலை, ரஸ்க்கு சாப்பிட்ற வேலை அறவே சரி வரா. வெறுமனே மில்க் ஒரு கிளாஸ் நல்ல நிறைய மில்க குடிங்க. பால் வகை நல்லா பசியை குறைக்கும். உங்களுக்கு பால் ஒரு நிறைவு உணவு, எல்லா வகையான சத்துக்களும் இருக்கும். உங்களோட கண் பார்வை, புத்துணர்ச்சி எல்லாத்துக்கும் நல்லம். சரியானே? அதுல அவசியமான நல்ல கொழுப்புகள் இருக்கு பசுப்பால் எல்லாம். அப்ப பசுப்பால் குடிக்கிற அல்லது நீங்க பவுடர் மில்க்குண்டா ஏதாவது ஒன்று குடிங்க. சரியானே? நல்ல பெரிய கிளாஸ்ல குடிங்க. கொஞ்சம் கப்ல குடிச்சா பசிக்கும். நல்லா குடிங்க. ஏன்னா இரவெல்லாம் சாப்பிடாம இருந்து விட்டு எடுക്കാം. அப்போ அது சீனி போடாமக்கு தனியா குடிங்க. குடிச்சிங்கன்னா அவங்களோட பசி அமர்த்தும். ஒரு 8-8:30 காலை சாப்பாடு சாப்பிடுங்க. கடலை, பயிறு, கவுப்பி அதுகளை சாப்பிடுங்க. சரியானே? இல்லாட்டி சுவப்பு இடியாப்பம், சுவப்பு சோறு என்ன ஒரு அகப்ப அந்த அளவுக்கு. சரியானே? குறையத்தான் சாப்பிடணும். அந்த இதுல இருக்கிற மாதிரி கொஞ்சம் தான் சாப்பிடணும். அதோட ஏதாவது மரக்கறியை அவிச்சு மரக்கறியை சாப்பிடுங்க. சரியானே? மரக்கறி ஒன்று ஆக்குறானே அல்லது லேசி பருப்பு லேசானது, லாபகரமானது, குயிக்கா சமைக்கலாம். அதுல புரதம் இருக்கு, பருப்பு இதுல காய்ச்சி. இங்க பாருங்க, காபாசிக்கு என்ன சாமான்? பருப்பு, தானிய புரதம், கடலை, பருப்பு, பயறு அதுகளால் செஞ்ச ஒரு கறியும் அல்ல ஒரு மீன் துண்டு அல்லது இறைச்சி அல்லது கோழி துண்டு ஏதாவது உண்டு. அப்ப புரதம் காவாசி. அப்ப நீங்க காலை சாப்பாட்டுக்கு என்ன சின்ன ஒரு இடியாப்பம், ஒரு 4 தொடக்கம் 6 இடியாப்பத்துக்குள்ள சாப்பிடணும். சுவப்பு இடியாப்பம். சரியானே? அல்ல பிட்டு ஒரு அரைவாசி என்ன சாப்பிடுங்க. உங்களுக்கு பசிக்குதுன்னா சாப்பிட்டுட்டு என்ன இடத்தீனை குறைக்கணும். இந்த சிலாக்கள் என்ன செய்யறேன்னா காலை சாப்பாடு சாப்பிடாம விட்டு போட்டு இடையில பசிக்கக்குள்ள என்ன செய்யற டீயை ஊத்துற, அதோட ரஸ்கத்துங்கிற பிஸ்கெட்டை சாப்பிடுற. பிஸ்கெட் ஆக டேஞ்சரான சாமான். பேக்கரி ஐட்டம் எல்லாம் சுகர் போட்டு தான் செய்யறாங்க. கேக் ஐட்டம் அரிக்கணும், ரோஸ் பான் அரிக்கணும், பட்டர் அரிக்கட்டும், பனிஸ் அரிக்கட்டும், எல்லாம் இனிப்பு போட்டது. பேக்கரி ஐட்டங்கள் சாப்பிடாங்க. சரியானே? இந்த தொட்டு திங்குற பழக்கத்தை விடுங்க. காலையில நிறைய சோறு அல்ல இடியாப்பம், அதே மாதிரி இந்த கடலை, பயிறு, கவுப்பி. சரியானே? அல்ல குரக்கன் அல்ல ரொட்டி. இப்ப குரக்கன் கஞ்சி நான் ஆக்களுக்கு சொல்றேன் இல்லை. என்னன்னா குரக்கன் கஞ்சி சாச்சக்குள்ள என்ன செய்யறாங்கண்டா அதுக்குள்ள சீனியை போடுறாங்க, பிளம்ஸை போடுறாங்க, இனிப்பு ஒன்றை கலக்காங்க. அப்ப அது அர்த்தம் இல்லையே. குரக்கனை டாக்டர் குடிக்க குரக்கனை குடிங்க, அதுக்குள்ள சீனியை போட்டு குடிச்சா குரக்கன் வேலை இல்லை. அப்ப குரக்கன்னு சிவப்பு அவல் இருக்கு, அதை போட்டு நீங்க காய்ச்சிட்டு அதுல கொஞ்சம் குடிங்க. சரியானே? அதுக்குள்ள கடலை எல்லாம் போடுவாங்க. சில ஆக்கள் பருப்பு அந்த இதுகள் கடலை, பாசி பயிரெல்லாம் வச்சு அந்த இதுல போடுவாங்க. குரக்கன்ல போட்டு ஏதோ ஒரு மாச்சத்தை குறைச்சி இதுகளை கலந்து சாப்பிடுங்க. சரியானே? காலை சாப்பாடுக்கு அடிங்க. காலை சாப்பாடு வெளியே சாப்பிடணும். வெளியே சாப்பிடாத ஆக்களுக்கு தான் கிடைக்க வேற வேற சீனிகள் வார. ஒரு 10:30 நீங்க 8:30 சாப்பிட்டா 10:30 11 மணி கட்டாயம் பசிக்கும். என்ன குளிசையும் போடுவீங்க. அந்த 10-10:30 11 மணிக்கு ஒரு டீ ஒன்று ஏதாவது ஒன்று எடுக்காத ஆக்களுக்கு என்ன செய்யுந்தா 12 மணி ஆகல கண்ணீர் மயக்கம் பாரு சொல்லி போட்டு குளிசைய போறல காலையில. சரி, அதால சீனி திருப்பி வருது. அப்ப நீங்க 10:30-11 மணிக்கு ஒரு டீ ஒன்று எடுங்க. சரியானே? அதோட தேவண்டா அந்த கிரீம் கிரேக்கர்ல பிராண்ட் கிரேக்கர் இருந்துச்சு, அந்த தவிடு மாதிரி கோது அதெல்லாம் சேர்ந்த மாதிரி வருது. அதாவது முழு கோதுமையால செஞ்ச பிஸ்கெட்டுகள் வருது. அதுல கோது அதெல்லாம் தவிடு எல்லாம் கலந்தது, தனி மாவு இல்லது. அப்ப அதுல 2 பிஸ்கெட்டை சாப்பிடுங்க டீயோட. சரியானே? அப்ப உங்களுக்கு திருப்பி பசிக்க மாட்டா. திருப்பி நீங்க 12:30-1 மணிக்கு பகல் சாப்பாடு சாப்பிடுங்க. பகல் சாப்பாடு நான் சொன்ன மாதிரி இது மாதிரி இருக்கணும். சரியானே?
அதோட நீங்க பல வகையை சாப்பிடுறீங்கன்னா இன்னைக்கு பப்பாசி பழம் கண் பார்வைக்கெல்லாம் நெல்லம் சீனிக்காரர்களுக்கு கண் பார்வமங்கிற பப்பாசியில வந்து விட்டமின் மஞ்ச பழங்கள்ல வந்து விட்டமின் ஏ இருக்கு. நம்ம முந்தி மீனெண்ண குளிசண்டு போடுவோம் அந்த விட்டமின் ஏ. ஒரேஞ்சு இருக்கு, ஒரேஞ்சுன்னா ஒரு காவாசி துண்டு சரியா, பெரிய ஒரேஞ்சு தான் காவாசி, சின்ன குட்டி ஒரேஞ்சு தான் பாதி. ஆப்பிள் பச்சை ஆப்பிள் இருக்கு தானே, அதுல பெருசிண்டா பாதி காவாசி, சின்ன ஆப்பிள்டா ஒரு பாதியை சாப்பிடுங்க, குட்டி ஆப்பிள் வருது. அப்படி இனிக்காத பழங்களை தான் திங்கணும். இப்போ கிரேப்ஸ்ல வந்து யாழ்ப்பாணத்து கிரேப்ஸ் எல்லாம் தண்ணி மாதிரி சரியானே, மற்ற நம்ம கருப்பு கிரேப்ஸ் எல்லாம் நல்லா இனிப்பு, அப்போ அது சரி வராது. இனிக்கிற கிரேப்ஸ் சாப்பிடாம இதுகளை சாப்பிடுங்க. கடுமையா இனிக்கிற பழங்களை நீங்க சாப்பிடுங்க. பலாப்பழம் எல்லாம் கடுமினிப்பு சரியானே. அதே மாதிரி கருத்து குழம்பு மாம்பழம் கடுமினிப்பு, கடுமினிக்கிற பழங்கள் எடுக்க வேணாம் சரியானே. மோட்டமேலன் சரியானே, அது மோட்டமேலனை தனியாக சீனி போடாமக்கு ஒரு ஜூஸ் அடிச்சு நீங்க இப்போ இடையில தாகங்கள் வந்தா 12-10 மணிக்கு நான் சொல்ல டீ குடிச்சிருந்தானே அந்த டைமுக்கு தேவையா குடிக்கலாம். டீ தான் குடிக்க ஒன்றும் இல்லை, ஏதாவது மோட்டமேலன் ஒன்று குடிக்கிறோம். அதில் பழச்சாறு, பழங்களை பழச்சாறுனா போத்தல்ல வார பழச்சாறு இல்லை, நாம ஃப்ரெஷ்ஷா புளிஞ்சு குடிக்கிற பழங்களை ஏதாவது குடிங்க. சீனி போடப்படாதான், சீனி போடாம தனியாக குடிக்கிற பழங்களை எடுங்க. இப்படி எடுக்கணும். பிறகு பின்னரம் 2 மணிக்கு சாப்பிட்டா 4-4:30 அசருக்கு பிறகு ஒரு டீ ஒன்று குடிச்சிடணும் சரியானே. டீயோ பிளேன் டீ ஒன்று எடுக்கணும். எடுத்தீங்கன்னா அந்த பசியை நீங்க கவர் பண்ணலாம். அல்லது பின்னரத்துக்கு நீங்க ஏதாவது உறப்பு சாப்பிடணும்டா வடை பருப்பால செஞ்ச உணவு சரியானே. உளுந்துமா, சுத்தமான உளுந்துமா, கோதுமா கலக்காது உளுந்துமாவில செஞ்ச ஒரு சாமான சாப்பிடும் சரியானே. மற்ற சாமான போய்த்துல பாரு, இது சம்சா, ரோல்ஸ், பெட்டிஸ், கிழங்கு சீவல், கிழங்கு பொரியல், இதெல்லாம் தனி மாச்சத். அந்த உணவு போகாமக்கு ஆசைக்கு வாய் கேக்குதுண்டா இதொண்ட சாப்பிடுறேன் என்ன, வடையால பருப்பால செய்த உணவுகளை சாப்பிடுறேன். அல்லது கடலை அவிச்சு நீங்க தேவைன்னா தாளிச்சு அதில் சாப்பிடுங்க, பரவாயில்லை. கடலையை சாப்பிடுறது என்ன டேஸ்டா சாப்பிட தானே வேணும். அப்படி பிறகு மகரீசோட இரவு சாப்பாடு 7 மணி 7:30க்குள்ள இரவு சாப்பாடு வெளியே எடுக்கணும் சரியான. இரவு சாப்பாடு பிந்தக்குள்ள திருப்பி இடையில டீ ஒன்று இல்லாட்டி வேற சாமான் கேட்கும், பசி வரும். அப்போ ஏழியா 7-7:30க்குள்ள இரவு சாப்பாடு சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு நீங்க டேப்லெட்டுகளை உங்களோட மருந்துகளை பாவிக்கணும். இரவு சாப்பாடுக்கு என்ன செய்யற, நீங்க சோறு தான் பசிக்குதுண்டா சோறு இதே மாதிரி அளவு, புட்டுண்டா அதே மாதிரி, இடியாப்பம் ஒரு 4-6 சோப்பு இடியாப்பம் இல்லை சோப்பு புட்டு, அல்லது ஓட்ஸ் இருக்கு தானே, ஓட்ஸ் அல்ல கஞ்சி, அல்லது இரவைக்கு சோளம் அவிச்சு 2 சோளம் சாப்பிட்றது. இப்படி ஏதாவது தானியங்களை கூட உணவுல சேர்க்கணும் நீங்க சரி. அதனால மரக்கறி அவிச்சு மரக்கறி சூப்போண்ட மரக்கறி என்ன கடலை எல்லாம் போட்டு போஞ்சி அந்த இதெல்லாம் போட்டு ஆக்கலாம் என்ன, கோவா கரட்டெல்லாம் போட்டு அப்படி ஒரு மரக்கறியை ஒரு கோப்பையை சுப் மாதிரி குடிச்சு போட்டு சாப்பிட்றோம். இரவைக்கு வந்து நாம வந்து வயிறு நிறைய சாப்பிட்ற ஆகாத விஷயம். 1/3 தான் சாப்பாடு, அதான் ஹதீஸ். 1/3 தண்ணி நீர், 1/3 வருமானம் இருக்கணும். அப்படி என்ன சொல்றது காணும். இந்த முறைப்படி சாப்பிட்றேன்டா நான் என்ன சொல்ற சாப்பாடு காணும். இவ்வளவு துண்டா பசிக்குமே, எனக்கு விலக்கேடு வருமே, இதெல்லாம் இல்லை. நம்ம நோம்பு கூட 12 மணி தேரம் ஒன்று திங்காம இருந்தா ஒருத்தரும் அந்த சீரியஸ் ஆகி பாட்டில் வச்சு திங்காத்தாலும் ஒன்று நடக்கல. 30 நாள் தண்ணியும் குடிக்காம இருக்கு. அப்ப இதால நீங்க உணவை வந்து குறைங்க. 1/3 தான் சாப்பிடணும்னு நினைங்க, நினைச்சா இவ்வளவு காணுமான்னு நீங்க நினைப்பீங்கன்னு அந்த ஹதீஸை ஞாபகப்படுத்துங்க என்ன. நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட சொல்லிக்கிறது 1/3 வகுத்துல இறைப்பை எவ்வளவு, இவ்வளவுதான் மொத்தமான வகுறு. நம்மளோட பிங்காண்டு சைஸுக்கு இருக்கு வகுறு. இதுல இறைப்பைங்கிறது இவ்வளவுதான். அதுக்குள்ள 1/3 ஒரு ஆகப்பட்சம் ஒரு 50 என்ன, இவ்வளவுதான் இறைப்பை. அதுல 1/3 போல ஒரு ஆகப்பட்சத்தை போட்டோன்னே 1/3. நம்மளோட பிங்காண்டு சோத்தை கொட்டினா இறைப்பை நிறைஞ்சு மேல களம் அந்த குழாய்க்குள்ள வந்துடும் சாப்பாடு. அதுக்கு மேல தண்ணியையும் குடிச்சு வாழைப்பழத்தையும் திண்டா சரிதானே. அப்ப 1/3 சாப்பிடணும். அதால நீங்க சிறிய அளவு சாப்பிடுங்க இரவையில. அப்ப தூங்குறது 7 மணிக்கு சாப்பிட்டுட்டு 3 மணித்தியாலம் சமிபாட்டுக்கு எடுக்கும். அப்ப 10-10:30யோட உணவு சமிபாடு முடிஞ்சிடும். அப்ப நீங்க வெளியா தூங்கிடலாம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாக்கு பிறகு முடிச்சிக்கல, இஷாக்கு பிறகு தூங்குவாங்களா ஏழியா தூங்குறதுல எவ்வளவு நன்மைன்னு பாருங்க. மேலதிகமா திருப்பி நொறுக்கு தீந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிற வேலை, சீவல் திங்குற வேலை, பிஸ்கெட் பாக்கெட்டை முடிக்கிற வேலை, டிவியை பார்த்துட்டு முடிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் இவ்வளவு முடிகிற வீட்டை வைக்கிற போத்தெல்லாம் முடிஞ்சிடும் இரவைக்கு. அதாவது நடக்குது இஞ்சாலும் சீனி வருது, கரண்ட் பில் முடிச்சுட்டு இருக்கிறதால கரண்ட் பில் கூடுது. இப்போ கரண்ட் பில்லும் கூட. அப்போ ஏழியா தூங்கினா கரண்ட் பில் குறைய, இஞ்சால எந்த பில்லும் குறையும், நம்மளோட சாப்பாட்டு பில்லும் குறையும். அப்ப நீங்க ஏழியா தூங்கணும். அப்பதான் சுப குழம்பெல்லாம் தகஜத்து குழம்பெல்லாம் எல்லாம் செய்யலாம். இது எல்லாம் அவுட்.
எத்தனை மணி 10 மணிக்கு சாப்பாடு, 1 மணி வரையும் காய்ச்சி தீக்கிற, 2 மணி தூங்குற, எல்லாம் குழப்பம் நம்மளோட சிஸ்டம் எல்லாம் குழம்பி. இந்த முறைப்படி சாப்பிடுங்க, உங்களோட சீனி அழகா கண்ட்ரோலுக்கு வரும். மருந்து மருந்து மருந்துன்னு அலையாதுங்க, மருந்து அளவே இல்லை. உங்களுக்கு இப்போ நீங்கள் காண்றீங்க எவ்வளோ பிரச்சனைகள் வருது சீனியா இருக்கு என்ன, கண்ணுக்கு முன்னு வருது தானே எவ்வளோ பிரச்சனை, கால் பிரச்சனை, கண் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, சம்மாந்தில் கண் ஆபரேஷன் நடக்கும் போது படப்படையா அணிசிற எழுது, அவ்வளவு கண் பிரச்சனை இருக்கு, நியாயமான கண் பிரச்சனை. ஆகவே இந்த சீனியை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம சொன்ன மாதிரி இந்த உணவு பழக்க வழக்கங்களை மாற்றி அமைங்க. கூட பேர் வந்து சொல்றேன் சிவப்பரி சோறு தான் திங்குற சார், சிவப்பிடியப்பன் திங்குற சார், என்ன சீனி குறையுதுல 350. அங்க என்னன்னு பார்த்தா சிவப்பு சோறு சிவப்பிடியப்பன் திங்குற, அங்க டீக்குள்ள சீனியை போட்டு குடிக்கிற, குடிச்சா இல்லாம அவுட்டே. என்னத்துக்கு அந்த சிவப்பு சோறு என்ன? அப்ப சிவப்பு சோறு வந்து சீனி குளிசை இல்லை, அதுல சீனி குறைய. வெள்ளைச்சோரை விட சிவப்பு சோறுல சீனி குறைய, வெள்ளை இடியாப்பத்தை விட இதுல குறைய. மற்றபடிக்கு அது வந்து இதை திண்டா சீனி குறையும் சொல்லல, மருந்து இல்லை அது. அதாவது அதுல சீனி குறைய இருக்கு, அதால உங்களுக்கு வயிறு நிறையும், ஆனா சீனி கூட மாட்டான் சரிதானே. அதால நீங்க இந்த இனிப்பை நீங்க முற்றமா விடுங்க. இந்த கருவப்பட்டை இருக்கு தானே, நீங்க பிளேன் டீ வந்து கருவப்பட்டையிலையும் குடிக்கலாம். கருவப்பட்டை இருக்கு தானே, அது இனிக்கும். அது துண்டை கடிச்சிட்டு பிளேன் டீயை குடிச்சு பாருங்க, சின்ன துண்டை கடிச்சிட்டு அதுல அந்த டேஸ்ட்டுக்கு நீங்க பிளேன் டீயை முடிச்சிடலாம் சரியானே. டீ எல்லாம் கருவப்பட்டையை கடிச்சிட்டு குடிங்க, அப்படி உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் சின்ன இனிப்பு தேவை வேண்டாம் குடிங்க. அதில் நான் சின்ன மாதிரி. மற்றது வந்து சுத்தமான கருப்பட்டி, அது நம்மள்ட்ட இல்லை. இங்க வாரது எல்லாமே என்ன சர்க்கரை. கருப்பட்டி இந்த கருகருந்திருக்கும், அது மாதிரி வர மாட்டா. அது கண்டிப்பாக்க வாங்கஞ்சால டாட்டா பங்கு போற வழிகள் இருக்கும், சிங்கள ஏரியாக்கள் எத்தனை கடையில் வச்சுப்பாங்க, சின்ன ஒரு துண்டு தருவாங்க. ஒரிஜினல் கருப்பட்டின்னு சொன்னா அதுல சின்ன துண்டை இனிப்பு கடிச்சிட்டு குடிக்கலாம். இந்த சர்க்கரை கருப்பட்டி சரி வராது சரியானே. நம்ம என்ன இதுக்கு போடுற சர்க்கரை பட்லப்பத்துக்கு வாங்குறீங்க, அது வந்து சர்க்கரையை கலந்துருக்கு. ஆகவே அப்படி குடிக்கலாம். 7 மணி அளவுக்கு அப்படி அப்படி குறைச்சி அப்படி சீனியை நீங்க மறந்துடலாம். சீனி இல்லாம குடிச்சு பழகினா சரி என்ன. பிள்ளை சின்ன பிள்ளை பிறந்த பிள்ளை தாய்ப்பாலை குடிக்கிறானே, சீனி போட்டா கொடுக்குங்க இல்லையே, சும்மா குடிக்குது. ஃபுல்லா 6 மாசம் அதை தான் டேஸ்டா குடிக்குது. அந்த நாக்குக்கு அதுதான் ருசி, இனிப்பாதான். ஒரு நாக்கை இப்ப நம்ம மாத்தினமோ அதுலாம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆனு. நாக்கை மாத்திட்டேன் இனிப்புக்கு என்ன. சில வீட்டுக்கு போனா சீனி காணாம்பைங்க, என்ன காரணம்? உங்களோட வீட்டை சீனி நல்லா போட்டு குடிக்கிற, அந்த வீட்டை இருக்கிற ஆக்களுக்கு அந்த சீனிக்கு இனிப்பு தான். உங்களுக்கு அந்த வீட்டுல ஊத்தின டீல இனிப்பு காணா, சீனியும் இல்லை உப்பும் இல்லை அந்த வீட்டுல. சொல்ற அவங்களோட நாக்குக்கு அந்த உப்பும் அந்த இனிப்பும் அவங்க பிறந்ததுல இருந்து அப்படியே குறை பாவிச்சு வந்திருக்காங்க அவரோட நாக்குக்கு. சரி, அப்ப நாக்கை நீங்க பழக்கி எடுத்து ஆரோக்கியமா வாழணும்னு கேட்டு அப்ப இந்த விஷயத்தை நீங்க நடைமுறைப்படுத்தணும். இல்லாட்டி வேலை இல்லை என்ன காய்ச்சி இந்த இதுகளை வரையாதுங்க, எல்லாம் விலை கூடின பேப்பர் கலர் பிரிண்ட் அடிச்சிடு. ஏன்னா நீங்க வீசப்படானது தான், சும்மா ஒரு சாலில் அடிச்சு தரலாம் கருத்த பேப்பர்ல, அது சும்மா போகக்குள்ள எறிஞ்சுட்டுருவீங்க. கொஞ்சம் கலர் அடிக்கக்குள்ள கொஞ்சம் அதை கொண்டே எங்கன்னா ஒரு இடத்துல பார்வைக்கு வச்சுக்கொள்ளுங்க, குசினில ஒட்டி வைங்க, கொஞ்சம் ஞாபகம் வரும் என்ன. இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க சரியா. ரைட், ஓகே. பொறுமையா இருந்த விஷயங்களை கேட்டதுக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.